ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. அதிமுக கூட்டணி என்பது மக்கள் நலனுக்கானது அல்ல என திமுக இளைஞரணி தென்மண்டல மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அதிமுகவில் மியூசிக்கல் சேர் விளையாட்டு நடப்பதாகவும் விமர்சனம். அவங்க கூட்டணியில் இருக்க ஒரு டிசைனை பாருங்க. போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் பிரிஞ்சு நின்னாங்க. இப்போ அதுல பாதி பேர் பாஜக கூடவே திரும்ப வந்து சேர்ந்துகிட்டு இணைஞ்சிட்டாங்க. இவங்க மொத்தத்துல மக்கள் நலனுக்காக கூட்டணி நடத்தல. இவங்களுக்குள்ள ஒரு மியூசிக்கல் சேர் தான் விளையாடுவாங்க. அது மாதிரி மியூசிக்கல் சேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நானும் ரவுடிதான் என்பது போல கூட்டணிக்கு தாமே தலைமை என்கிறார் பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி என்டிஏ பழனிசாமி ஆகிவிட்டார் என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா என்டிஏ பழனிசாமியாக மாறி இருக்கிறார். நானும் ரவுடிதான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லல, புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இந்தியை திணிக்கும் ஆபத்து இன்றும் உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மும்மொழி கொள்கை எனும் கத்தி நம் தலைக்கு மேல் தொங்குவதாகவும் பேச்சு. மும்மொழி கொள்கைங்கிற பெயர்ல இந்தி மொழியை திணிக்கக்கூடிய ஆபத்து இன்னைக்கும் நம்ம தலைக்கு மேல தொங்கக்கூடிய கத்தி இருக்கு, தொங்கிக்கிட்டு தான் இருக்கு. மொழியை அழிச்சா நம்முடைய அடையாளத்தை அழிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அதை முறியடிக்க நீங்க வேணும். பிரதமர் மோடியின் காலை பார்த்து பழனிசாமி நடப்பதாக உதயநிதி கடும் தாக்கு. 10 தோல்வி பழனிசாமி, மொத்த தோல்வி மோடி என்று விமர்சனம். திரு மோடியுடைய காலையும் திரு அமித்ஷாவுடைய காலையும் பார்த்துட்டே நடந்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டு சந்தில தான் போய் நிக்க முடியும். தமிழ்நாட்டில் 10 தோல்வி பழனிசாமியும் மொத்த தோல்வி மோடியும் என்னதான் கூட்டணி வச்சாலும் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. குழந்தைகள் பலூன் போல புதிதாக கட்சிகள் உருவாவதாக உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. தேர்தல் திருவிழா முடிந்ததும் அந்த கடைகள் காலியாகிவிடும் என்றும் விமர்சனம். தேர்தல் வந்தோடனே தேர்தல் திருவிழானால தமிழ்நாட்டில் புதுசா கடை விரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திருவிழா டைம்ல போட்ட கடையெல்லாம் திருவிழா முடிஞ்சோடனே எல்லா கடையெல்லாம் காணா போயிடும். அதே மாதிரி இந்த தேர்தல் முடிஞ்சதும் அந்த கடை அனைத்தும் காலி ஆயிடும். பாஜகவுடன் அதிமுக துரோக கூட்டணி வைத்துள்ளதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு கிள்ளி கூட கொடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. தேர்தல் வருது, அதனாலேயாவது இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அப்ப கூட தமிழ்நாட்டுக்கு அள்ளி இல்லை கிள்ளி கூட கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பிஜேபியோடு கைகோர்த்து நின்று கொண்டிருக்கக்கூடிய துரோக கூட்டணி. ஊராட்சி செயலர்களை தேர்தல் பரப்புரைக்கு திமுக பயன்படுத்துகிறது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. என்டிஏ கூட்டணி தமிழக மக்களிடையே மாற்றத்தை ஏற்படுத்தியதே முதல்வரின் பேச்சுக்கும் நடுக்கத்திற்கும் காரணம். விருதுநகரில் அதிமுகவை விமர்சித்து முதலமைச்சர் பேசியதற்கு ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழக மக்களை தேர்தல் களத்திலே நெஞ்சுரத்தோடு தலை நிமிர்ந்து சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதிலே உங்களுக்கு கவலை வேண்டாம். அதிலே நீங்கள் முதல் பரப்புரையை முதலாந்தகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதை உங்கள் நடுக்கத்தின் பேச்சு வெளிப்படுத்துகிறது. டெல்லியில் வரும் 10ஆம் தேதி தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்களோடு ராகுல் காந்தி ஆலோசனை. தேர்தல் நெருங்கும் நிலையில் முக்கியத்துவம் பெறும் கலந்துரையாடல்.
ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் உரிமை அனைவருக்கும் உள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. பங்கு கொடுக்கும் மனது முதலமைச்சருக்கு இருக்கிறது என்றும் கருத்து. கேட்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு, கொடுக்கறதுக்கு எல்லாரும் மனசு இருக்கு. இதை முடிவு பண்ணுவாங்கன்னா எங்க அகில இந்திய தலைமை முடிவு பண்ணும். மனசு இருக்கா கொடுக்க? கண்டிப்பா இருக்கு. பெரிய மனசு உள்ளவங்க தானே இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்களே தமிழ்நாடு முழுவதும். ஏன் அப்படி அவங்களை குறைச்சி மதிப்பிடுறீங்க? பாஜக மதத்தை வைத்தும் பாமக சாதியை வைத்தும் வெறுப்பரசியலில் ஈடுபடுவதாக திருமாவளவன் விமர்சனம். விசிகவின் நிலைப்பாட்டை பாதிக்கும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவெடுக்க மாட்டார் என்றும் நம்பிக்கை. புதிதாக கட்சி தொடங்கியிருக்கும் விஜயால் ஆட்சியை பிடிக்க முடியாது. எம்ஜிஆரை விஜயுடன் ஒப்பிடுவது சரியானது அல்ல என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் புதிய தலைமுறைக்கு பேட்டி. இந்த தேர்தலில் புதிதாக பேசப்படக்கூடிய ஒன்று விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம். வெற்றி பெற்று விடுவார், முதலமைச்சராகி விடுவார் என்றெல்லாம் ஒரு தரப்பில் விவாதிக்கப்படுகிறது. எடுத்த எடுப்பிலேயே அவர்களால் ஆட்சியை கைப்பற்ற முடிந்ததில்லை. எம்ஜிஆராக இருந்தாலும் சரி. இவற்றையெல்லாம் இன்றைக்கு விஜய் அவர்களின் கட்சியோடு ஒப்பிடுகிற போது உடனே சாத்தியப்படாத ஒன்று. அதிமுகவுக்கு பாதகம் வராதபடி பன்னீர்செல்வம் சசிகலா நடந்து கொள்வார்கள். இருவரும் தனி பாதையில் செல்ல மாட்டார்கள் என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் சூசகம். கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா தகவல். ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக தரப்பில் தற்போது வாக்குறுதி தரப்பட்டுள்ளதாகவும் பதில். ஞாயிறன்று நடக்கிறது இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் தயார் நிலையில் மாநாட்டு திடல். தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் வரும் 17ஆம் தேதி தாக்கல். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்வார் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. தமிழகம் புதுச்சேரியில் வரும் 13ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவும் என வானிலை மையம் தகவல். அடுத்து வரும் நாட்களில் படிப்படியாக வெப்பநிலை உயரக்கூடும் எனவும் கணிப்பு. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்பதால் வானிலை மையம் எச்சரிக்கை. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 14,420 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 285 ரூபாய்க்கு விற்பனை. புகழ்பெற்ற பர்வதமலை ஏரி சாமி தரிசனம் செய்ய புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. வெளிமாவட்ட பக்தர்கள் இணைய வழியில் விண்ணப்பிக்கும் நடைமுறை அமலுக்கு வந்தது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக மலேசியா சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கோலாலம்பூர் விமான நிலையத்துக்கு நேரில் சென்று வரவேற்றார் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம். மலேசியாவில் இந்திய வம்சாவளியினரோடு பிரதமர் மோடி சந்திப்பு. கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார்.
இந்திய மலேசிய உறவு புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். மலேசியாவைப் போலவே தமது அரசிலும் அதிக தமிழர்கள் இருப்பதாக மகிழ்ச்சி. இந்திய பொருட்கள் மீதான 25 விழுக்காடு வரியை நீக்குவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக இந்தியா உறுதியளித்துள்ளதாகவும் தகவல். அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தால் இந்திய விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம். குறிப்பிட்ட சில அமெரிக்க பொருட்களுக்கு மட்டுமே வரிச்சலுகை அளிக்கப்படுவதாகவும் பேட்டி. வர்த்தக ஒப்பந்தம் குறித்த இந்தியா அமெரிக்கா கூட்டறிக்கையில் முக்கிய அம்சங்கள் குறித்து தெளிவில்லை என காங்கிரஸ் விமர்சனம். அமெரிக்க விவசாயிகள் நலனுக்காக இந்திய விவசாயிகள் நலன் காவு கொடுக்கப்படுவதாக பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கருத்து. மும்பை மாநகராட்சி தேர்தலில் ஆளும் கூட்டணி சார்பில் பாஜகவின் ரிது தாவ்டே மேயர் வேட்பாளராக வேட்புமனு தாக்கல். ஷிண்டே சிவசேனாவின் சஞ்சய் காடி துணை மேயர் வேட்பாளராக அறிவிப்பு. புறநகர் மற்றும் முன்பதிவில்லாத ரயில் டிக்கெட்டுகளை பெற ரயில் ஒன் செயலியை பயன்படுத்த அறிவுறுத்தல். நடைமுறையில் உள்ள யூடிஎஸ் மொபைல் செயலி மார்ச் 1ஆம் தேதி முதல் நிறுத்தப்படும் என ரயில்வே வாரியம் தகவல். காசாவில் அமைதியை ஏற்படுத்த அமைக்கப்பட்ட குழுவின் ஆலோசனைக் கூட்டம். வாஷிங்டன் நகரில் வரும் 19ஆம் தேதி நடந்த அமெரிக்கா திட்டம். ரஷ்யாவில் நிலவும் கடும் குளிரால் உறைந்த புகழ்பெற்ற செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கால்வாய். நடைபயிற்சி செல்வது, சைக்கிளிங் செய்வது என உறைந்த கால்வாயில் செல்லும் மக்கள். எஸ்டோனியாவில் நிலவும் கடும் குளிரால் உறைந்த பால்டிக் கடல். ஹியூமா, சரேமா தீவுகளை பனிச்சாலை மூலம் கடக்கும் வாகனங்கள். ஸ்பெயினை தாக்கிய மார்த்தா புயலால் ஏற்பட்ட கனமழை வெள்ளப்பெருக்கு. குடியிருப்பு பகுதிகள், விளைநிலங்கள் நீரில் மூழ்கியதால் கடும் சேதம். சிங்கப்பூர் கண்காட்சியில் இடம்பெற்ற சீனாவின் புதிய வகை மின்சார விமானம். உலக விமான சந்தையில் ஆதிக்கம் செலுத்த ஆர்வம் காட்டும் சீனா. தொடங்கியது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். முதல் லீக் ஆட்டத்தில் நெதர்லாந்து அணியை போராடி வென்றது பாகிஸ்தான். அபுதாபியில் ரேசர் அஜித்தை சந்தித்த நடிகர் சிவகார்த்திகேயன். கார் பந்தயத்தில் பங்கேற்கும் நிலையில் சந்தித்து உரையாடல். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. எங்களுக்கு ஒரு குழந்தை.